தயவுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோப்பை ஈசாக்கு அழைத்து, நீ இந்த கானானியர் இடத்துல பெண் கொள்ளாமல் உன் தாயினுடைய சகோதரர் வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு போ, அங்கே போய் பெண் கொள்ளு, நீ போ என்று சொல்லி யாக்கோபிடத்தில் ஈசாக்கும் ரெபெக்காலும் சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் என்னன்னா, கானானியர் இடத்துல பொண்ணு கொண்டவன் ஏசா. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காவுக்கும் மனநோவாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தவன், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன். அதனால அவன் சொன்ன உடனே, தாயும் தகப்பனும் ஈசாக்கு சொன்ன உடனே போகிற தேசம் இன்னென்றா அவன் அறியாமல் அவன் மாமா வீட்டுக்கு போனான். அதுக்கு முன்னால் போனானாங்கிறது நமக்கு பைபிளில் வசனம் இல்லை, ஆனால் போனான். ஆனால் அதுக்கு முன்னால் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த தேசத்துக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கீழ்ப்படுதல் இருக்கு பாருங்க, அந்த யாக்கோப்பை அந்த கீழ்ப்படிந்து போனதுனால தான் அவன் என்ன பண்ணினான், 2 பரிவாரத்தோடு ஆசீர்வாதங்களை பெற்று கடந்து வந்தான். அல்லேலூயா. போகும் வழியிலேயே ஆண்டவர் அவனோடு சந்திக்கிறார். அவன் ஒரு இடத்துல நடு காட்டில் படுத்திருக்கும் பொழுது, அவன் கல்லை எடுத்து தலையில வைத்து அவன் படுத்திருக்கும் போது அவனுக்கு ஆண்டவர் சொப்பனம் காண்கிறார். பூமிக்கும் வானத்துக்கும் ஏறுகிற ஒரு ஏணியை போல காண்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் பேசுகிறார், நான் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தகப்பனாகி தேவனாய் இருக்கிறேன், நீ கலங்காத, உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகிற இடங்கள்லாம் அவன் கூட இருப்பேன் என்று சொல்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கீழ்ப்படுதல், யாக்கோப்பு அந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவன் கடந்து போனான். அந்த தேசம் எப்படி இருக்கிறதோ, அங்கே பாசம் தெரியுமா, அந்த நாட்டு பாசம் தெரியுமா, இந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, மாமா எப்படி நல்லவரா கெட்டவரா என்று சொல்லலாம் யோசனை பண்ணி இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, அவன் எதையும் யோசனை பண்ணாம, என் தாயும் தகப்பனும் என்னை போய் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனதுனால தான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் 2 பரிவாரங்களோடு ஆசீர்வாதங்களை பெற்று அவன் கடந்து வந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனின் சந்ததியை தான் ஆண்டவர் பலத்த ஜாதியாக உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, அந்த கீழ்ப்படுதல் முக்கியம். தேவனுடைய யாக்கோப்பு தேவன் அருமையான பெற்றோருக்கு கீழ்ப்படிந்ததுனால தேவன் அவனோடு கூட இருந்தார். அவன் ஒரு குணசாலியானவன். வேதவசனம் சொல்லுகிறது, அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்த யாக்கோப்பு பெற்றோருக்கு அவன் கீழ்ப்படிந்து போனதுனால, தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்துல நீ பெண் கொள்ளாதே, இந்த கானார் இடத்துல பெண் கொள்ளாதே என்று சொல்லி அவன் தேவனுடைய சகோதரர், உன் தாயினுடைய சகோதரத்தில் லாபான் இடத்துல பெண் கொள்ளு என்று சொல்லி அனுப்புனான். இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றோர்களை எப்பா இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னா, இந்த வேண்டாம்னா, ஏன் எனக்கு இதான் வேணும். ஒருவேளை யாக்கோப்பும் அந்த கானான் இடத்துல பொண்ணு கொண்டு இருந்தார்னா தேவன் அவனை ஆசீர்வதிச்சிருக்க முடியாது. தெய்வ பிள்ளைகளே, அந்த பெற்றோருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுத்தி, போப்பா அங்கே போய் நீ பெண் கொள்ளு என்று சொல்கிறான். ஏன்னா ஏசா அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சிட்டான், அவன் இஷ்டத்துக்கு வீடு கட்டிட்டான், எல்லாம் வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன, யாக்கோபை ஆசீர்வதிக்கிறது தான். மூத்தவன் இளவனை சேவிப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. காரணம் என்ன, அந்த கீழ்ப்படுதல், பெற்றோருக்கு கீழ்ப்படுதல், தாய் தப்பனுக்கு கீழ்ப்படுதல். அதனால தேவ பிள்ளையை அந்த தேசத்துக்கு கடந்து போன உடனே, தேவ பிள்ளைகளை கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த தேசத்தில் அவன் இருக்கிறான். அந்த தேசத்தில் அவனை ஆசீர்வதித்து வெறுங்கையோடு போன அவனை தேவன் 2 பரிவாரங்களோடு அவன் கடந்து வருகிற தேவனாய் அவனை அழைத்து வந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, அதே போல தேவ பிள்ளை, அவன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படி. ஒருவேளை அது உனக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம், பிரியமில்லாத ஊராக இருக்கலாம். ஆனால் நீ கீழ்ப்படிஞ்சு கடந்து போகும் பொழுது தேவன் நிச்சயமாக உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். யாக்கோபை அப்படித்தான் வழி நடத்தினார். வழியில் அவனுக்கு தரிசனங்களை கொடுத்தார், சொப்பனங்களை கொடுத்தார், பேசினார். அதே போல நீ பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, காரணம் என்ன, அந்த பெற்றோர்கள் அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தாங்க, தேவன் அவனோடு கூட இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, வாலிபனே, வாலிப பிள்ளையே, உன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிந்து அவர் சொல்ல இடத்தில் நீ கடந்து போகும் பொழுது, அவர் சொன்ன இடத்துல பெண் கொள்ளும் பொழுது உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்.
பாருங்க, யாக்கோப்புக்கு 2 பரிவாரங்களோடு அவனை ஆசீர்வதித்து 12 கோத்திரங்களை பெற்றெடுக்கும்படியாக யாக்கோப்புக்கு அந்த கிருபைகளை கொடுத்தா. வேற யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தேவ பிள்ளைகளே, நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கடந்து போகும் பொழுது பிடித்த பிடிவாதத்தில் இல்லாதபடி நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிற்பேன்னா தேவ பிள்ளைகளே, அங்கே என்ன நடக்கும்? தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படுத்தல் தான் முக்கியம். அதனால் பெற்றோருக்கு கீழ்ப்படுங்க. அவங்க என்ன சொல்லுகிறார்களோ, எந்த குடும்பத்தில் போய் இனத்தார் இடத்துல மாம மகள் பொண்ணு பெண் சொல்லுகிறார்களா, செய்யுங்க தெய்வ பிள்ளைகள். அது உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செய்ததுனால், ஏசாவுடைய வாழ்க்கையில் இஷ்டத்துக்கு செய்தால் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இல்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, சோத்திரனப்பா, ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் யாக்கோப்பு கீழ்ப்படிந்து கடந்து போனதில்ல, அவனை 2 பரிவாரங்களாக கொடுத்து ஆசீர்வதித்த தேவனே சோத்திரனப்பா. அதே போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அருமையான பெற்றோருக்கு கீழ்ப்படித்தக்க கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறப்பா. அப்பா, பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவரே சோத்திரம்ப்பா, தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறவரே மக கோடி சோத்திரனப்பா. அப்பா, இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வரட்டும். ஜீசஸ் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால ஆசீர்வதித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன், அமேன். தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படுதல் முக்கியம். அதனால யாக்கோபை போல கீழ்ப்படிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Amen. Amen.